ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதில் முமுக்ஷுத்வா குறித்து நானா சாஹிப் சாந்தோர்கருடன் நடத்திய உரையாடலை இப்பொழுது நாம் கேட்கலாம். நானா சாஹிப் சாந்தோர்கர்: பிரம்மன் ஆனந்தம், அதாவது துன்பம் கலவாதது என்றும், ஒன்றே ஆனது, அதாவது பன்மை அல்ல என்றும் தாங்கள் கூறுகிறீர்கள். இருந்தும் பன்மை மட்டுமல்ல, துன்பமும் நிறைந்து காணப்படும் இவ்வுலகில் எல்லாமும் ஒவ்வொன்றும் பிரம்மன் எனவும் கூறுகிறீர்கள். ஆனந்தம், துயரமும் வேதனையும் உள்ளதாக எப்படி தோன்றும்? ஒன்றே பலவாக காணப்படுவது எங்கனம்? மேலும் நாம் ஒவ்வொருவருமே சைத்தன்யம் அல்லது பிரம்மன் என கருதுவோமானால், நாம் பலராக இருப்பதால் பல பிரம்மன்கள் இருக்க வேண்டும். மேலும் நாம் எல்லோருமே அதே ஒரே பிரம்மன் எனில், ஒருவர் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களை மற்றவரும் உணர வேண்டும். ஆனால் அப்படி அனுபவிப்பதில்லை. நமது உடல்கள் வெவ்வேறாக இருப்பது போல் நமது ஆன்மாக்களும் வெவ்வேறாகத்தான் இருக்க வேண்டும், ஒன்றாக அல்ல. தயவு செய்து விளக்குங்கள். ஸ்ரீ சாயி பாபா: உன் கூற்று தவறானது. இதை கேள். சிவப்பு, கருப்பு, வெளுப்பு, நீலம், மஞ்சள் முதலிய வெவ்வேறு வர்ணங்கள் உள. அவற்றை நீரில் கல. வெவ்வேறு வர்ணங்கள் கலக்கப்பட்ட போதிலும் நீர் ஒன்றுதானே, வெவ்வேறாகாதே. வர்ணங்களை நீரிலிருந்து மீண்டும் பிரித்து விடுவதன் மூலம் இதை காணலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உனக்கு கிடைப்பது நீரே. அதேபோல் ஆத்மன் அல்லது பிரம்மன் என்பது ஒன்றே. ஆனால் அது குடிகொள்ளும் இதயங்கள் வேறானவை. எல்லா இதயங்களின் உள்ளும் இயங்குவது அந்த ஒரே ஆத்மன்தான். இன்ப துன்பங்களை பொறுத்தவரை அவை பிரம்மன் அல்லது ஆத்மன் சம்பந்தப்பட்டவை அல்ல. அவை இதயங்களை சார்ந்தவை. ஒரு இதயத்தை இதயமாக செயல்படுத்த வைப்பதே ஆத்மன் அல்லது பிரம்மனுடைய செயல். இதனுடைய தொடர்ச்சி நாம் நாளை கேட்கலாம். ஓம் சாய்ராம்.